மகளே முல்ல மணி 3 ஆயிடுச்சு. ஹாய் மக்களே, டைட்டில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்னோட கரெக்டாக 11:46 வந்து கொஸ்டின் டைப் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து டைப் பண்ண ரெடி ஆகிட்டுருக்கேன். ரொம்ப நாளாகவே மக்கள் வந்து கேடன்ஷன்ஸ் கேட்டே இருந்தீங்க, நானும் கொடுக்கவே இல்லை. எனக்கு உண்மையிலேயே மனசு குத்திகிட்டே இருந்துச்சு. என்னடா மக்கள் கேட்குறாங்க நம்ம, ஏன்னா கண்டினியூஸாக சும்மாலாம் இல்லை, டெய்லியுமே கிளாஸஸ் போகுது, மெயின்ஸ்க்கான செஷன் போகுது. நேற்று ஃபுல்லாக 6 hour மராத்தான், அதுக்கப்புறம் ஆப்பில் கிராஷ் கோர்ஸ் வந்து டாபிக் வைஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுக்கு வந்து கேட்டன் செஷன் வந்து நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ 3 hours வந்து நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். மார்னிங் 9:30 ஸோ 12:30 வரை 3 hour கேட்டன் செஷன் ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்க போகிறேன். இப்போ தான் கொஸ்டின் நம்பர் 1 போட்டிருக்கேன். என்னோட இதில் கூட டைம் பாருங்கள், நான் முடிக்கிறப்ப 11:47 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இந்த கொஸ்டின் ஒருத்தன் அப்படியே நான் கன்டினியூ பண்ணுறேன். மணி 1:30 மணி ஆச்சு. சாங்ஸ் பார்த்துட்டே டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சாங் ரீசெண்டாக ரொம்ப பிடிக்கும். இதுக்கு காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி மேலே ஆயிடுச்சு. நம்ம ரூமில் யாருமே இல்லை. இருங்க போய் தண்ணியாச்சும் குடிச்சிட்டு வரேன். தனியாக கஷ்டப்பட்டுருக்கேன். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. தண்ணி மணி 2 மணி ஆயிடுச்சு மக்களே. ஒரு பாதிக்கு மேலே கொஸ்டின் டைப் பண்ணி வச்சிட்டேன். காலையில் வந்து இன்னும் பார்ப்போம் எவ்வளோ நேரம் போகுது அப்படின்னு. ஏன்னா 3 hours நான் பண்ணணும் அப்படின்னா நிறையா கொஸ்டின் வேணும். பார்ப்போம். காலையில் 9:30 ஒரு 12:30 வரைக்கும் 3 hours மராத்தான் கேட்டன் செஷன் மட்டும் இருக்க போது. ஃபுல்லாக நான் தான் எடுக்க போகிறேன். ப்ரிலிம்ஸ் போகிறவங்களாகட்டும் சரி, இதில் நிறையா மெயின்ஸ் கொஸ்டின் தான் கொண்டு வந்திருக்கேன். அப்கமிங் என்ன எக்ஸாம் வருதோ ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதில் மட்டும் கிடையாது, டேட்டா சஃபிஷியன்சி, டிஐ சால்வ் பண்ணுறதுல, குவான்டிட்டி பேஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியம். ஸோ வந்துடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கான கோர்ஸ் வித் பண்டில் லான்ச் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஆப்பில். யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெகா லைவ் கிராஷ் கோர்ஸும் போயிட்டுருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். அதில் வந்து டாபிக் வைஸ் வந்து நம்ம எஸ்பிஐ அண்ட் ஐபிபிஎஸ்க்கான கிராஷ் கோர்ஸ் போக போகுது. நிறையா டிஏ, நிறையா டேட்டா சஃபிஷியன்சி. அப்கமிங் சாட்டர்டே கூட ஒரு ஸ்பெஷல் செஷன் பிளான் பண்ணியிருக்கேன் ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஐபிபிஎஸ்களோட கிராஷ் கோர்ஸுமே அதில் வந்துடும், டாபிக் வைஸ் வந்துடும். ஸோ தேங்க்ஸ் மக்களே.